கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று யோவான் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கடந்த முறை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்து முடித்தோம். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவேதான் நாம் இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோவான் எழுதுகிறார், உங்கள் சகோதரனும் என்று சகோதரன் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இன்னொரு காரியத்தையும் பயன்படுத்துகிறார். அது என்னவென்றால் உடன் பங்காளனும் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சகோதரன், உடன் பங்காளன் என்கிற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அப்படியானால் யோவானுக்கு அப்போஸ்தலன் என்கிற அந்தஸ்து இருந்ததோ இல்லையோ, அதை குறித்து அவர் உரிமை பாராட்டவில்லை. தான் ஒரு அப்போஸ்தலன் என்று அவர் தன்னை குறித்து என்ன செய்யவில்லை? உரிமை பாராட்டவில்லை. ஆனால் இந்த வேத பகுதியை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் என்ன எழுதுகிறார் என்றால், நானும் தேவ ஜனங்களே உங்களை போல ஒரு சகோதரன் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியை தியானிக்கிற தேவ ஜனங்களே, நானும் உங்கள் சகோதரன் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். நானும் உங்கள் உடன் பங்காளன் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக பாவ உலகத்திலே வாழ்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீ என்னுடைய பங்காளி அப்படின்னு பேச்சு வழக்கத்துல சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஒரே பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குடிக்கிறவங்க எல்லாம், மதுபான அருந்துகிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் பங்காளி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஹேபிட் இருக்கும். அது மாதிரி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவங்க, அவங்க என்ன சொல்ல, நம்ம எல்லாம் ஒரு பங்காளி வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பாவ உலகத்திலே வாழ்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், அவங்களுக்குள்ள பேசும்போதே பங்காளி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. திருடுகிறவர்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கும் திருடுற பழக்கம் இருக்கு, அதனால நம்ம எல்லாம் என்ன பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருடுறதுல பங்கு போடுகிறவர்கள். இப்படி பாவ உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் என்ன சொல்லுவாங்கன்னா பங்காளி அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அதே போல உறவினர்களுக்குள்ளே அவங்க என் பங்காளி அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அது தப்பு கிடையாது. உறவினர்களுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா, அவர் என்னுடைய பங்காளி அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. அது தவறு கிடையாது. ஏன்னா அந்த உறவுக்குள், உறவின் முறைக்குள் வருகிறபடியால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். இங்க ஒரு ஆவிக்குரிய உறவை குறித்து யோவான் குறிப்பிடுகிறார்.
அந்த ஆவிக்குரிய உறவு என்ன என்றால், நம்ம எல்லாம் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ விரும்புகிறவர்கள், அதற்கு ஏதுவான கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள். அந்த அடிப்படையில ஒரு ஆவிக்குரிய சந்ததியாராக நாம் காணப்படுகிறோம் என்கிற அடிப்படையில யோவான் என்ன செய்கிறார் என்றால், தேவ ஜனங்களுக்கு எழுதும் போது நானும் உங்கள் சகோதரன் தான், நானும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்படி குறிப்பிட்டு விட்டு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அவர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் உறுதியை குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். அந்த நம்பிக்கையின் உறுதி என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் என்பதுதான் தேவனுடைய ஜனங்களுடைய நம்பிக்கையின் உறுதியாக காணப்படுகிறது. அதை குறிப்பிடும் வண்ணமாக தான் அவர் எழுதுகிறார். இப்ப அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் என்று குறிப்பிடுகிறார். இங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கும் என்கிற வார்த்தைகளை யோவான் உபயோகப்படுத்தும் போது 2 வார்த்தைகளுக்கு நடுவாக அதை உபயோகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த 2 வார்த்தைகளுக்கு நடுவாக தேவனுடைய ராஜ்யம் என்பதை உபயோகப்படுத்துகிறார் என்றால், உபத்திரவம் என்கிற வார்த்தைக்கும் பொறுமைக்கும் என்கிற வார்த்தைக்கும் இடையே மத்தியிலே எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்ப கிறிஸ்தவ நம்பிக்கையின் உறுதியை குறிப்பிடும் வண்ணமாக தான் ராஜ்யம் என்கிற வார்த்தை உபத்திரவம் என்கிற வார்த்தைக்கும் பொறுமை என்கிற வார்த்தைக்கும் இடையே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய உறவினர்கள் வேறு ஒரு தேசத்திலேயும் கூட வாழ்ந்து வரலாம். என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் என்பது அது ஆவிக்குரிய ராஜ்யமாக காணப்படுகிறது. அது எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கிறது? ஆவிக்குரிய ராஜ்யமாக காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது ஜனங்களுடைய உள்ளத்திற்குள் கடந்து வரக்கூடியதாக இருந்தது என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலே தியானிக்கும் போது, அது பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது, என்றைக்கு 120 பேர் காத்திருந்து பரிசுத்தாவின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்களோ அன்றைக்குதான் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தமாக அவருக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்து ஜெபித்தவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாக இருந்தது. அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம், ஆவிக்குரிய ராஜ்யம் உள்ளத்திற்குள் கடந்து வருகிற சம்பவம், பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் அன்றைக்கு நடந்தது என்றால், இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஜெபித்து நீதிமான்களாக்கப்பட்டு, தேவனே நம்முடைய ராஜ்யம் எங்கள் உள்ளத்திற்குள் ஸ்தாபிக்கப்படுவதாக என்று சொல்லி வேண்டுதலோடு காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய உள்ளத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொண்டு வருகிறார். அதன் மூலமாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம், நாம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு ஏதுவாக நாம் இந்த பூமியிலே வாழும் போதே தேவனுடைய ஆவிக்குரிய தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாறிவிட்டோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படிதான் தேவன் நம்மை தேவனுடைய சபையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக அபிஷேகித்து நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அச்சாரமாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு வாழச் செய்கிறவராக இருக்கிறார். நாம் தான் சொல்லுகிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவனுடைய நீதியும் தேவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்ப தேவனுடைய நீதி நமக்குள்ளாக கடந்து வருகிறது, தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது, பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. நாம் பாவ உலகத்திற்குரிய அநீதியான காரியங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம். பாவ உலகத்திலே காணப்படுகிற சமாதான கேடான காரியங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம். நாம் பாவ சிற்றின்பங்கள் என்கிற காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம், நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று என்று. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப யோவான் எழுதுகிறார், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு 2 பக்கங்களிலே ஒரு பக்கம் உபத்திரவம் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார், இன்னொரு பக்கம் பொறுமை என்கிற வார்த்தையை குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. பொறுமை என்கிற வார்த்தை எதை காட்டுகிறது என்றால் ஒரு சத்தியத்தை உணர்த்துகிறது. அது என்னவென்றால், கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தமும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ பொறுமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்றால் ஒரு சத்தியத்தை அறிந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? பொறுமையின்மையோடு காணப்படக்கூடாது, பொறுமை இழந்து காணப்படக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம், ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை நாள் தாமதம் அடையுமையானால், நம்முடைய சரீரத்திலே நாம் மரணம் அடைவோமே ஆனால், அந்நாள் வரைக்கும் நாம் பொறுமையா இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டோம், நல்ல போராட்டத்தை போராடினோம், ஓட்டத்தை முடித்தோம், நீதியின் கிரீடம் இது முதல் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடோடு வாழ பொறுமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் ஜீவிப்போமேயானால் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய ராஜ்யம் என் உள்ளத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் அல்லது கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதம் அடையுமே ஆனால் என் மரண பரியந்தம், சரீர மரண பரியந்தம் நான் பொறுமைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாகவே வாழ்கிறேன் என்கிற உறுதியோடு நாம் ஜீவிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் அநேக உபத்திரவங்களினூடாக தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இங்க இன்னொரு வார்த்தை வந்து விடுகிறது, என்னது? உபத்திரவம். ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக ஜீவிக்கும் போது நமக்கு உபத்திரவம் உண்டு. என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. எதனால் உபத்திரவம் உண்டு? பாவ உலகத்தினாலே உபத்திரவம் உண்டு. நீதிமான்களுக்கு துன்மார்க்கராலே உபத்திரவம் உண்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு உபத்திரவம் எதனால் வரும் என்றால் பிசாசின் ராஜ்யத்தினாலே உபத்திரவம் வரும். என்றாலும் யோவான் எழுதுகிறார், நீ பொறுமைக்கு இடம் கொடு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாகவே வாழு. ஏனென்றால் அப்படிப்பட்ட அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நீ எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். எனக்கு அந்த பொறுமை வேண்டாம், எனக்கு அந்த உபத்திரவம் வேண்டாம், எனக்கு அந்த பாடுகள் வேண்டாம், எனக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய கிருபை வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டீர்களானால் உங்களுக்கு உபத்திரவமும் இல்லாதது மாதிரி இருக்கும், பொறுமையும் தேவையில்லாதது மாதிரி இருக்கும், பிசாசின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களா மாறி இருப்பீங்க.
கடைசியில உங்களுக்கு பரலோக ராஜ்யமும் கிடைக்காது. முடிவாக உங்கள் ஆத்மா எங்க போய் வேதனைப்படும்? நரக அக்கினியிலே போய் உங்கள் ஆத்மா வேதனைப்படக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாகவே அமைந்திருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அப்போ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. என் வார்த்தை உங்களிலேயும் நீங்கள் என் வார்த்தைகளிலேயும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் போது, அவருடைய வார்த்தையின்படி கேட்கும் போது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் பாவங்களை நீக்கி தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். பின்பு என்ன செய்கிறார்? பரலோக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்த ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்த ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம எந்த ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு என்ன வேண்டும்? பொறுமையும் வேண்டும். நம் வாழ்க்கையில என்னவும் வரும்? பாவ உலகத்தினாலே, பிசாசின் ராஜ்யத்தினாலே என்னவும் வரும்? உபத்திரவமும் வரும். என்றாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பொறுமைக்கு இடம் கொடுத்து என்ன செய்ய வேண்டுமாம்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்து அநேக உபத்திரவங்களினூடாக எங்க போய் சேர்ந்துடணும்? பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்துடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே நாம் படிக்கிறோம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்க எப்படிப்பட்ட ஊழியம் நடந்தது? சீஷருடைய மனதை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். எதுல நிலை நிறுத்த? விசுவாசத்துல நிலைத்திருக்க என்ன செய்தார்கள்? புத்தி சொன்னார்கள். சொல்லி என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பாடுகள் இருக்காது, உபத்திரவங்கள் இருக்காதுன்னா சொன்னாங்க? இல்ல, நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு வர்றதுக்கே அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் வந்து சேர வேண்டியது இருக்கிறது என்றால், இன்றைக்கு அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், இது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம முடிவாக எங்கேயும் போய் சேரணும்? பரலோக ராஜ்யத்திற்கும் போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த உபத்திரவங்கள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு தவறான வழியில போயிட்டீங்கன்னு அர்த்தம். அங்க நீங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடப்பீர்கள். உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக ஜீவிப்பதினாலே வருகிற உபத்திரவம் என்ன என்பதே தெரியாது. இப்ப நம்ம யோவான் எப்படி உபத்திரவப்பட்டார், எதற்காக உபத்திரவப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏஜியன் கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு தான் பத்மு தீவு என்று சொல்லப்படுகிறது. சரி,
யோவான் ஏன் ஏஜியன் கடற்கரையிலே இருக்கிற ஒரு பத்மு தீவிலே காணப்பட்டார்? ஏன்னா அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 1:9 பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஏன் யோவான் பத்மு என்கிற தீவிலே காணப்பட்டார் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது அதே வெளிப்படுத்தல் 1:9 இருக்கு, பதில் அங்கேயே இருக்கு. யோவான் ஆகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும், முதலாவது தேவனுடைய வசனத்து நிமித்தமும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சிய நிமித்தமும் எங்க இருந்தார்? பத்மு என்னும் தீவிலே காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். தேவ வசனத்து நிமித்தம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சிய நிமித்தம். அப்ப இதுல இருந்து நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்கிறோம். அது என்னன்னா, அவர் பத்மு தீவில இருந்ததற்கு ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? வெளிப்படுத்தல் 1:2 வாருங்கள். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். அப்படின்னா அவர் தேவன் கொடுக்கிற வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள எங்க இருந்திருக்காரு? பத்மு தீவுல இருந்திருக்காரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியம் என்னவென்றால், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியவராக இருந்தபடியால் அவர் எங்கே கடந்து செல்ல வேண்டியது இருந்தது? பத்மு தீவிலே கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. சரி, அவர் என்ன பிரசங்கம் பண்ணி இருப்பாரு? இயேசு கிறிஸ்து மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர். மகிமையான கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியவராக இருந்திருக்கிறார். அது நிமித்தமாக சரியாக சொல்ல வேண்டுமானால் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டு எங்கே தனிமையாக காணப்படுகிறார்? பத்மு என்னும் தீவிலே காணப்படுகிறார். அப்ப எப்படி அவர் நாடு கடத்தப்பட்டார் என்றால், அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சட்ட திட்டம் அப்படி காணப்பட்டது. ரெலிகேஷியோ என்று சொல்லப்படுகிற அந்த சட்ட திட்டத்தின்படி அவர் என்ன செய்தார் என்றால், பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். ஏன்? இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை அறிவித்தபடியினார். இதிலிருந்து நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து நீங்களும் சாட்சி அறிவிக்கும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்களுக்கும் என்ன வரலாம்? உபத்திரவம் வரலாம். நீங்களும் தனிமைப்படுத்தப்படலாம். அந்த வேளையிலே உங்கள் உடன் பங்காளனாகிய பத்மு தீவில் இருந்த யோவானை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரராகிய பத்மு தீவில் இருந்த யோவானை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் விசேஷித்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து கடந்து வந்ததாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தவறான சட்டங்கள் உங்களை ஒரு அடக்குமுறைக்குள்ளாக கொண்டு செல்லலாம் என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த இடத்துல எந்த தவறான சட்ட திட்டங்கள் உன்னை கொண்டு போனாலும் அங்க கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய தரிசனம் உனக்கு உண்டாய் இருக்கும். கர்த்தர் உனக்கு விசேஷித்த வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருப்பார். நீ சொல்லுவாய், நான் கண்ட பரலோக தரிசனத்தை குறித்து சாட்சி அறிவிக்கிறேன் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆதி திருச்சபையில அங்கத்தினராக இருந்தவர்கள் அநேகர் உபத்திரவப்படக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். எப்படிப்பட்ட உபத்திரவம்? இரக்கமில்லாத ரோம பேரரசனாலே உபத்திரவப்படக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். அப்படிதான் யோவானும் உபத்திரவப்படக்கூடியவராக இருந்தார். அப்படிதான் பேதுரு உயிரிழக்கக்கூடியவராக காணப்பட்டார். அப்படிதான் பவுல் உயிரிழக்கக்கூடியவராக காணப்பட்டார். இன்னும் அநேக அப்போஸ்தலர்கள் உயிரிழக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஒன்று அவர்கள் தீர்மானித்தார்கள், நாங்கள் என்ன செய்வோம்? உயிரையே இழக்க வேண்டியது வந்தாலும் பொறுமையை இழக்க மாட்டோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாகவே ஜீவிப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து சாட்சி அறிவிப்போம். வேத வசனங்களை அறிவிக்கிறவர்களாகவே இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களானாலும், இரத்த சாட்சிகளாக மரித்தாலும்,
நாங்கள் அநேக உபத்திரவங்களினூடாக எங்க போய் சேருவோம்? பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை மறுதலிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனித்த அநேகர் மத்தியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இத்தனை ஆண்டு காலம் எங்களை வாழ வச்சிருக்காரு, அவர் எங்களுக்கு எந்த கெடுதியும் செய்யவே இல்லையே, நாங்க எப்படி அவரை மறுதலிப்போம்? நாங்க எப்படி அவரை நிந்திப்போம்? நாங்க அந்த விசுவாசத்தை இழக்க மாட்டோம் என்று சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அநீதியான கிரீடங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, நீதியின் கிரீடமே எங்களுக்கு போதும் என்றார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வருகிறது. ஆதி திருச்சபையினருக்கு அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்திருக்குமே, ஆனால் சபையின் முடிவு காலத்திலேயும் அது போன்ற உபத்திரவங்கள் உண்டாயிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேளையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? இனி நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவனாக வாழ விரும்பல, இனி நான் பொறுமையா இருக்க விரும்பலன்னு சொல்லி பிசாசின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக வாழ தீர்மானம் செய்யக்கூடாது. அதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாய் இருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சென்று சேர வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் அப்படி உயிர் தியாகம் செய்து கிறிஸ்துவை மறுதலியாமல் ஊழியத்தை செய்து நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவும் அப்படியே பாடுகள் பட்டவராக நமக்கு அடிச்சூடுகளை வைத்து சென்றிருக்கிறார் என்றால், அநேக உபத்திரவங்களின் வழியாக அவரும் பரலோக ராஜ்யத்திலே மேன்மையான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார் என்றால், நாம் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறோம் என்று சொல்லி நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழியாத மாசற்ற வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையை, இந்த யோவான் பத்ம தீவிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எப்பொழுது விடுவிக்கப்பட்டார் என்றால், நெர்வா என்கிற ஒரு பேரரசன் ஆட்சிக்கு வந்தபோது ஏடி 96 முதல் 98 வருடங்களுக்கு இடையே அவர் என்ன செய்தார்? பத்ம தீவிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பின்பு அவர் எங்கே வந்தார் என்றால், எபேசு என்கிற இடத்திற்கு வந்து தன்னுடைய வாசஸ்தலத்தை உடையவராக மாறினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை எந்த விதத்திலே வழிநடத்தி கொண்டு செல்கிறவராக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, காரணம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். யோபுவின் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறீர்களே. உபத்திரவத்தின் மத்தியிலே யோபு எவ்வளவு பொறுமையாக காணப்பட்டார். கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. தெய்வ பிள்ளையே, தேவன் எப்படி வேண்டுமானாலும் அந்த உபத்திரவங்களின் மத்தியிலே பொறுமையாய் இருக்க செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாகவே வாழச் செய்து தேவன் என்ன செய்வார் என்றால், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராகவே இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளம் என்ன என்பதை குறித்து படிக்கும் போது உபத்திரவம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இங்க நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்து படிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்ப கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஒரு அடையாளம் என்ன? உபத்திரவம். இப்ப ஜனங்கள் எப்படி இருக்கணும்? நாங்க அந்த உபத்திரவம் வேண்டான்னு சொல்லி ஓட மாட்டோம்.
அதுல பொறுமையா இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்து முடிவுல நாங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரவம் என்ன செய்யும் என்றால் உங்களை தனித்து விட செய்யக்கூடியதா இருக்கும். யோசித்து பாருங்க, உங்க கையில 1 கோடி ரூபாய் இருந்தா உடனே அதை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஒரு கூட்டம் இருப்பாங்க. பணம் பெருகும் போது அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் பெருகி காணப்படுவார்கள். ஆனா உபத்திரவம் உங்களுக்கு இருக்கும்னா யாராவது கூட இருப்பாங்களா? நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாகவே காணப்படுவீர்கள். அப்ப உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் போது நீங்க என்ன நினைக்க கூடாது, நான் தனித்து விடப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்க கூடாது. நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறேன், ஆகவே பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாகவே வாழ்ந்து செல்கிறேன் என்று நினைக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தையும் வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இயேசு கிறிஸ்து சொல்றார், கூட இருந்தவங்களை பார்த்து சொல்றார், நீங்களெல்லாம் சிதறுண்டு அவனவன் தங்கள் தங்கள் இடத்திற்கு போய்விடுவீர்கள். என்னை எப்படி விட்டுருவீங்க? தனியா விட்டு விடுவீர்கள். எப்படி விட்டுருவீங்க? தனியாக விட்டு விடுவீர்கள். இது வேற யாரும் சொன்னதில்லை, இயேசு கிறிஸ்துவே சொன்னார். யார் சொன்னார்? இயேசு கிறிஸ்துவே சொன்னார். கூட இருந்து அப்பத்தையும் மீனையும் கொடுத்தப்ப நிறைய பேர் போனாங்க, நன்மை செய்தப்ப நிறைய பேர் போனாங்க, சுகமாக்கின போது நிறைய பேர் போனாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவராக உபத்திரவம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த போது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, தன்னோடு இருந்தவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு அவர்களுடைய இடத்திற்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் வரும். என்னை எப்படி விட்டுருவீங்க? தனியாக விட்டு விடுவீர்கள். என்னன்னு சொன்னாரு? தனியாக விட்டு விடுவீர்கள். அதான் அங்க படிக்கிறோம், நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறோமே, அவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க எல்லாம் விட்டு விட்டு போனாலும் சரி, நான் யாரை நோக்கி ஜெபிக்கிறேனோ அந்த பரலோக பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆகவே நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல என்று சொல்லுகிறார். அதனாலதான் எழுதுகிறார், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அந்த திடப்படுத்தக்கூடிய இருதயத்தையும் மனதையும் தேவன் தான் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவம் இருக்கும், ஆனா அதை தாங்கிறதுக்கு பலன் வேணும்ல, பாடுகள் இருக்கும், அதை சகிக்கக்கூடிய கிருபை வேணும்ல. அதுக்கு உன்னுடைய ஐக்கியத்தை நீ யாரோடு வைத்துக்கொள்? பரலோக பிதாவோடு வைத்துக் கொள்வாயானால் அவர் உனக்கு எதை கொடுப்பார்? திடமனதை கொடுப்பார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் அவர் உங்களை திடன் கொள்ள வைப்பார். அந்த பாவ உலகத்தை ஜெயம் எடுக்க வைப்பார். காரணம், பரலோக பரிசுத்த பிதா உங்களுடனே கூட இருக்கிறபடியால். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஒரு அடையாளம் உபத்திரவமாக காணப்படுகிறது. உபத்திரவம் வரும்போது நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள், ஆனாலும் நீங்கள் பரலோக தேவனோடு உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும் போது திடப்படுத்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தத்தின்படி அந்த உபத்திரவங்களிலே ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உபத்திரவம் என்று சொல்லும் போது அதுல இன்னொரு அனுபவமும் இருக்கு. நீங்க பொறுமைக்கு இடம் கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், உங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் உருவாவதற்கு இடம் கொடுத்தவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது நான் இந்த உபத்திரவத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், அதிலே உண்டாயிருக்கிற அனுபவங்கள்,
என்கிற ரீதியில உள்ள வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். யோவானுக்கு வந்த உபத்திரவம் எதனால் என்றெல்லாம் நாம கற்றுக்கொண்டு முடித்து விட்டோம். கொஞ்சம் அடிஷனலான சில வசனங்களை கொடுத்து உபத்திரவம் வரும்போது பொதுவாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறும். யோவானுக்கு தனித்து விடப்படுதல் உண்டாயிருந்தது. ஆனா எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தனித்து விடப்படுதலுக்கென்றே உபத்திரவம் வருகிறது என்று சொல்லிவிட முடியாது. சிலருக்கு உபத்திரவம் எதற்காக வரும் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்கள் நல்ல நிலைமையிலே மாற்றப்படுவதற்கும் என்ன வரும்? உபத்திரவம் வரும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபத்திரவம் பொறுமையையும், நல்லா பாருங்க, உபத்திரவம் என்ன? பொறுமையையும். அடுத்தது பொறுமை பரீட்சையும். நல்லா பாருங்க, பரீட்சை என்றால் என்ன? அதுதான் கேரக்டர். பரீட்சை என்பதுதான் என்னது? கேரக்டர். அந்த கேரக்டர் உருவாகும் போது பரீட்சை எதை கொண்டு வருகிறது? நம்பிக்கையை கொண்டு வருகிறது. a mature hope உண்டாகிறது. அந்த ஒரு நம்பிக்கை உண்டாகும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நல்ல கேரக்டர் உண்டானது, a mature hope உண்டானது. அந்த ஹோப் எப்படிப்பட்டது? அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? என்னுடைய எதிர்காலம் தேவனோடு காணப்படும். அதுதான் மெச்சூர் ஹோப். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? என்னுடைய வாழ்வு எதிர்காலம் இறைவனோடு காணப்படும். அப்படியானால் உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, அங்க எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அது கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே உன் வாழ்வை கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் இங்கே எழுதுகிறார் அப்போஸ்தலர் ரோமாபுரியாருக்கு. என்னவென்று அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். ரோமர் 5:3 முதல் 5. அதுவும் அல்லாமல் உபத்திரவம் பொறுமையும், பொறுமை நல்ல கேரக்டரையும், நல்ல கேரக்டர் நல்ல ஒரு நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் என்ன செய்கிறோம்? என் வாழ்வு, என் எதிர்காலம் தேவனோடையே காணப்படும். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவனாகவே காணப்படுவேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னவென்றால் நான் கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே கொண்டு செல்லப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் நம்பிக்கை என்ன? எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் என் வாழ்க்கையிலே இராது. காரணம், என்னுடைய எதிர்காலம் இறைவனோடு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு அருகாமையிலே கொண்டு செல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்ப என்னுடைய வாழ்க்கை நிகழ்காலத்திலையும் தேவனோடு காணப்படுகிறது, எதிர்காலத்திலும் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு அருகாமையிலேயே காணப்படும். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. நான் எப்பொழுதும் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே அருகாமையிலேயே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்க கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வந்திருக்கிறதா? பொறுமை நல்ல கேரக்டரை கொண்டு வந்திருக்கிறதா? நல்ல ஒரு தெய்வீக நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வேதாகமம் உறுதிப்படுத்துகிறது. எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருப்பாரே ஆனால் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஸ்ட்ரகிள் உண்டு. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருப்பாரே ஆனால் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் உங்களுக்கு என்ன ஆட்டிடியூடு வேண்டும் என்றால்,
நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆட்டிடியூட் ஆஃப் பிரேயர் அந்த எல்லா ஸ்ட்ரகிள் மத்தியிலேயும், போராட்டங்களின் மத்தியிலேயும் காணப்பட வேண்டும். அது ஜெபத்திலே உங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே எப்படி இருங்க? உறுதியாயிருங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரம் வராது, பாடுகள் வராது, போராட்டங்கள் வராதுன்னு எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் பிசாசின் ராஜ்யத்தினாலே உங்களுக்கு வரலாம். அதிலே சில தெய்வீக நோக்கமும் இருக்கலாம். என்றாலும் நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவைகளின் மத்தியில உங்க நேரத்தை எல்லாம் ஜெபத்துல என்ன செய்யுங்க? செலவிட்டு கொண்டே இருங்க. தேவனோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை தேவன் உங்களுக்கு சில ஊழிய பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கலாம்? ஊழிய பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டியது இருக்கலாம். அந்த சுவிசேஷ வேலையை நீங்க ஒரு புறஜாதியான் மத்தியில போய் செய்ய வேண்டியது இருக்கலாம். புறஜாதியாரை தேவனுடைய மகிமைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஏதுவாக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கலாம். உபத்திரவம் வருமா வராதா? கண்டிப்பா என்ன வரும்? உபத்திரவம் வரும். என்றாலும் நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? அதற்கென்றே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கென்றே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து தேவனுடைய மகிமை புறஜாதியாருக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். எவைகளின் மத்தியிலே? உபத்திரவங்களின் மத்தியிலேயும். எப்படி? பொறுமைக்கு இடம் கொடுத்து, நல்ல குணாதிசயங்களுக்கு இடம் கொடுத்து, என் வாழ்வு எப்பொழுதும் ஜெபத்திலே தேவனோடு ஆழமான உறவு கொண்டு தேவனுக்கு அருகாமையிலே கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலேயே காணப்படும் என்கிற உணர்வோடு ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிதான் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் காணப்பட்டது. அதை எபேசு சபையாருக்கு அவர் எழுதுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், நல்லா பாருங்க எவ்வளவு தாழ்மையோடு எழுதுகிறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நான் ஒரு ஹெட்டா இருக்கேன்னெல்லாம் அவர் எழுதல. அவர் எவ்வளவு தாழ்மையோடு எழுதுகிறார் பாருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை எங்க புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாய் இருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே. அங்க என்ன வார்த்தை வருது? உபத்திரவங்களினாலே. ஊழியர்களுக்கு என்ன வருது? உபத்திரவம். யாரால வருது? உங்கள் நிமித்தமாக. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்களின் நிமித்தமாக, அல்லது சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்களின் நிமித்தமாக. அதான் அங்க சொல்றார், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறது. அந்த சுவிசேஷ ஊழியம், அது நிமித்தமாக வருகிற உபத்திரவம் ஊழியர்களுக்கு உபத்திரவமாய் இருந்தாலும் அந்த ரட்சிப்பை அடைகிறவர்களுக்கு அது எப்படி மாறுது? மகிமையாக மாறுகிறது. புறஜாதிகளுக்கு அது எப்படி மாறுகிறது? மகிமையான ஊழியமாக காணப்படுகிறது.
ஏனென்றால் அதுவரைக்கும் அந்த புறஜாதியார் அந்த சுவிசேஷத்தை கேட்கவில்லை, அந்த மகிமையை குறித்து அறிந்திருக்கவில்லை, பரிசுத்தாவியானவருடைய செயலை குறித்து அறிந்திருக்கவில்லை. இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக வாழ்கிற அனுபவத்தை குறித்து அறிந்திருக்கவில்லை. அவர்கள் என்ன நினைச்சாங்க, கிறிஸ்தவங்கன்னா சும்மா ஆலயத்துக்கு போவாங்க, ஏதோ 4 பாட்டு பாடுவாங்க, வருவாங்க போவாங்க, இதுதான் அவங்க தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் எங்கள் உள்ளத்திற்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம். ஆம் தெய்வ பிள்ளை, அந்த மகிமையை நான் புறஜாதிகள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன் என்று பவுல் எழுதிவிட்டு தான் சொல்லுகிறார். அந்த ஊழியத்து நிமித்தம் உபத்திரவம் இருந்தாலும் அதை தான் செய்து நிறைவேற்றுவதற்கே தீர்மானித்திருந்தார். அப்படியே 16ஆம் வசனத்திற்கு வாருங்கள். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட ஜனங்கள் தான் தேவனுடைய அன்பு மிகவும் உயர்ந்தது என்பதை அனுபவமாக்கி கொண்டவர்களாய் இருப்பார்கள். அப்படிதான் பரிசுத்த பவுலுடைய ஊழியம் உபத்திரவங்களின் மத்தியிலே காணப்படுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா, தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக வாழ்ந்தால் உபத்திரவம், பொறுமை, நல்ல குணாதிசயங்கள், அப்புறம் பரலோக ராஜ்யத்திற்கு போறது, இப்படிதான் ஒரு வாழ்க்கை என்றால் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் கேட்கலாம். என்னது? உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, அல்லது அநீதி செய்கிறவர்களுக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது பிசாசின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களுக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி? நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அதை குறித்து நாம் 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களிலே வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. இப்ப தேவன் ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன தீர்ப்புன்னா, மகனே மகளே, நீ அநியாயம் செய்கிறவன் அல்ல, நீ பிசாசின் ராஜ்யத்திற்குரியவன் அல்ல. நீ எப்படிப்பட்டவன் என்றால் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வருகிற உபத்திரவங்களிலேயும் பொறுமையிலேயும் விசுவாசத்தையும் நீ காண்பித்து என்ன செய்கிறாய்? வாழ்ந்து வருகிறாய். ஆகவே நீதியான தேவனுடைய தீர்ப்பு எப்படி காணப்படுகிறது என்றால் நீங்கள் என்றைக்கும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாகவே இருப்பீர்கள். அதற்காகவே பாடு அனுபவிப்பீர்கள். அப்ப இதுக்கு எதிர்மறையான கருத்து என்ன? யாரெல்லாம் அந்த உபத்திரவம் இல்லாமல் பாடுகள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படாதவர்களாக சரியான பரலோக தேவன் மேலும் கிறிஸ்துவின் மேலும் பரிசுத்தாவியானவர் மேலும் விசுவாசம் வைத்து ஜீவியாதவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எங்கே காணப்படுவார்கள்? நித்திய நரக அக்கினியிலே வேதனைப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பது இல்லை. அப்ப நியாய தீர்ப்பு உண்டாகும் போது தேவன் என்ன செய்வார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள் யார், பிசாசின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி தம்முடைய நியாயமான தீர்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியவராகவே இருப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மாய உலகத்தை நம்பி வாழ்கிறவர்கள், மோச உலகத்தை நம்பி ஏமாந்து போகிறவர்கள், தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள்,
அவர்கள் எல்லாரும் எங்கே காணப்படுவார்கள் என்றால் பிசாசின் ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக தேவனுடைய நீதியான தீர்ப்பு உண்டாகும் போது அவர்கள் நரக அக்கினியிலே வேதனைப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுவோம். இன்றைக்கு கொஞ்சம் பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்கிற வசனத்தை நாம் மனதிலே சிந்தித்து எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் நாங்கள் பொறுமைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் கிறிஸ்துவ இயேசுவின் சுபாவங்களுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து நாங்கள் முடிவிலே அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தவர்களாகவே காணப்படுவோம் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்திற்குள் கடந்து வருவீர்களாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டிடோ, பிரைஸ் தி லார்ட், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடோ, பிரைஸ் தி லார்ட், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேட்ட நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேட்ட நேசரே. நொந்தரோகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவி. க்ளோரி நேச ஆவி. பிரைஸ் தி லார்ட். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர். நொந்தொருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே. நொந்தொருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே. பாஸ்டர், அதுக்காக எங்களுக்கு 1 கோடி ரூபாய் இருக்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம். கர்த்தர் கொடுத்தா வச்சுக்கோங்க, அதை சரியா பயன்படுத்துங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துங்கள். ஆனா இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன அப்படின்னா, உபத்திரவம், அதன் மத்தியிலே பொறுமை, அதன் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்டவர்களாக வாழ்கிற அனுபவமாய் இருக்கிறது. அதற்காக நீங்கள் தனித்து விடப்படலாம் என்றாலும் கர்த்தருடைய வெளிப்படுத்தல் தரிசனம் உங்களிடத்திலே காணப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் தனித்து விடப்படவில்லை, நாங்கள் எந்த பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோமோ அவர் எங்களோடு கூட இருக்கிறார். எந்த இரட்சகர் எங்களை நீதிமானாக்கினாரோ அந்த நேச இரட்சகர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூடவே இருக்கிறார் என்பீர்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே, தேவ ராஜ்யத்திற்காக வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே உபத்திரவத்தையும் ஆண்டவரே சகித்து கொண்டு பொறுமையோடு வாழும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடன் பங்காளராய் இருக்கிற யோவான் கிறிஸ்துவின் நம்பிக்கையை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து கூறியதை ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே ஆவிக்குரிய விதமாக தேவ ராஜ்யம் பெந்தகோஸ்தே நாளிலே கடந்து வந்ததப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் என்று ஆண்டவரே அந்த உறுதியை பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரலோக ராஜ்யம் தேவ நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது என்று தேவராஜ்யத்துக்குரிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் ஆண்டவரே நாங்கள் தேவராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட பொறுமை எங்களுக்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. அநேக உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் கடந்து சென்று தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் வாழ ஆண்டவரே பரலோக பாக்கியத்தை அடைய நாங்கள் அதற்கு செல்லக்கூடிய வழி உபத்திரவம் பொறுமையின் வழியே என்று கர்த்தர் இந்த நாள் எங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்று ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக நீர் எங்களை மாற்றுவதால் நாங்கள் உபத்திரவத்தையும் பொறுமையும் கடந்து செல்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது என்ற நாளில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக யோவான் தேவனுடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருந்து மகிமையான சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்ததன் நிமித்தம் பத்மு தீவிலே அவர் தனிமையாய் காணப்பட்டார். அதே போல ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ முற்படும் பொழுது நாங்களும் தனிமைப்படுத்தப்படலாம். அப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆண்டவரே கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர்கள் பவுல் பேதுரு இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுடைய சாட்சி நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் அநேக உபத்திரவங்கள் வழியாய் கடந்து வந்தார்கள். மரிக்கவும் ஆயத்தமாய் இருந்தார்கள் என்றதனாலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே அப்படியாக நாங்களும் ஆண்டவரே உபத்திரவத்தையும் ஆண்டவரே பொறுமையோடு கடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே சபை தொடங்கின காலத்திலே ஆண்டவரே மிகுந்த உபத்திரவம் காணப்பட்டது. சபையின் இறுதி காலங்களிலும் அதே உபத்திரவம் உண்டானாலும் நாங்கள் பாடுகளை சகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. லக்கை நோக்கி தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவோட வருகையின் அடையாளம் உபத்திரவம் ஒரு முக்கிய அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே அப்படியாக நாங்கள் யோபின் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோம். இதை அறிந்து நாங்கள் பொறுமையோடு எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உபத்திரவம் வரும்பொழுது நாங்கள் தனிமையா இருக்கிறோம் என்று நினைக்காதபடிக்கு நாங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நினைக்க இயேசு கிறிஸ்துவும் இந்த பாதையிலே கடந்து சென்றார் என்று நாங்கள் நினைத்து கொள்ள இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் உபத்திரத்தின் வழியாய் கடந்து வரும் பொழுது பிதா என்னுடனே இருக்கிறார் என்று அவர் சொன்னது போல எங்களுக்கும் ஆண்டவரே உபத்திரத்தின் பாதையில நீங்க கூட இருக்கிறீங்க என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உபத்திரவ நாட்களில நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் இன்னும் பெருக்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி நாங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு திடமனதை கொடுப்பீங்கப்பா, ஜெயத்தையும் கொடுப்பீங்க. ஆண்டவரே உபத்திரவத்தின் காலங்களில நாங்கள் பொறுமையா இருக்கும் பொழுது நல்ல குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ளவென்றாக நாங்கள் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலம் தேவனோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு அருகில் எங்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்வது அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உபத்திரவத்தின் காலங்கள்ல நாங்கள் தேவனோடு அதிகமாய் ஐக்கியப்படும் பொழுது ஏமாற்றங்கள் எதுவும் காணப்படாத ஆண்டவரே கிறிஸ்துவோட பிரசன்னத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். இப்படியாக ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே இன்றைய நாளிலே கர்த்தர் எங்கள் கொடுத்த சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் திருச்சபை முழுவதுக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பூமியிலே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு ரட்சித்து வேறு பிரித்து தேவனுக்குரியவர்களாக வாழும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கீங்க. ஆண்டவரே அதை நாங்கள் கருத்தில் கொண்டு ஆண்டவரே உம்முடைய அழைப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட இந்த உபத்திரவம் எங்களை ஒன்று செய்யாது என்று அறிந்து எங்களுக்கு பொறுமையை தந்து கர்த்தர் முடிவிலே ஆண்டவரே உமக்கு சுத்தமானதை செய்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்கள்ல ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ செய்தி அளித்ததான எங்களுடைய போததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபை வரங்கள் கொடுத்தீங்க. இன்னும் கூட ஆண்டவரே விசேஷித்த கிருபை வரங்களால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார்.
என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையிலே அவருடைய சகோதரர்களாக கிறிஸ்து இயேசு நிமித்தம் வருகிற உபத்திரவங்களிலேயும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக தேவன் எதிர்பார்க்கிற பொறுமைக்கு இடம் கொடுத்து தேவனுடைய சகோதரர்களுடைய உடன் பங்காளருமாக இருந்து நாம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி நிமித்தமும் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனோடையே வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.